எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நான் உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களை தாங்குகிற, எங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரித விதமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். அதிகமாய் கர்த்தரோட ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபைகளையும் இரக்கத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் பாராட்ட வேண்டும். ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் என்ன என்று பார்ப்போம். அது ஆமோஸ் 5வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு பிழைப்பு உண்டாகும். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இனி நாங்கள் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறோம், இனி எங்களுடைய வாழ்க்கை மேலே வர எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை, இனி எந்த ஒரு நன்மையும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி. இனி பிழைக்க வாய்ப்பே இல்லை. எல்லா டாக்டர்ஸும் சொல்லுவாங்க, தன்னால் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்து முடித்து விட்டு சொல்வார்கள், இனி பிழைக்க வாய்ப்பில்லை, இனி எதையும் செய்ய வாய்ப்பில்லை. அது மனிதன் சொல்லுகிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பிழைக்க வைக்க நான் போதுமானவராய் இருக்கிறேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஓடச் செய்கிறவர், வனாந்தரத்தில் வழியை உருவாக்குகிறவர், ஒரு அற்புதமும் நடக்காத இடத்தில் அற்புதங்களை செய்கிறவர், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், இன்றைக்கு உங்களுக்கும் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். எந்த வேளையில் பிழைப்பில்லை நினைக்கிறீர்களோ நீங்கள் பிழைப்பீர்கள். எந்த ஊழியத்தில் பிழைப்பில்லை நினைக்கிறீர்களோ நீங்கள் பிழைப்பீர்கள். எந்த பிசினஸ் பிழைப்பில்லை என்று நினைக்கிறீர்களோ அந்த பிசினஸில் நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, அதே வசனத்தில் என்னை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தரை தேட பழக வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை தேடி அவருடைய சமூகத்தில் காத்திருக்க பழக வேண்டும். நாம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நிற்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனோடு உறவாடுகிறோமோ, எந்த அளவுக்கு தேவனோடு நடக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய கரத்தை நாம் பிடித்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமும் அதிசயமும் புதிய புதிய வாசல்களையும் அவர் உங்களுக்கு திறக்க போதுமானவராய் இருக்கிறார். கலங்காதிருங்கள், யோசிக்காதிருங்கள். தொடர்ந்து எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். மகிமையான தெய்வம், மகிமையான காரியங்களை செய்வீராக. உடைய பிள்ளைகளை பிழைக்க செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பட்டு போன வாழ்க்கையை பிழைக்க செய்வீராக. நம்பிக்கை இழந்து போன வாழ்க்கையை பிழைக்க செய்வீராக. எல்லாவற்றையும் இழந்து போன வாழ்க்கையிலிருந்து பிழைக்க செய்வீராக. வியாதியிலிருந்து பிழைக்க செய்வீராக. ராஜா, அற்புதம் சுகம் நடக்கட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். God bless you.